கார்த்திகை தீபம் தொடர். ஹாஸ்பிட்டலிருந்து தப்பித்து வரும் மகேஷ் ஒரு ஆட்டோ பிடித்து தப்பிச்சு போகிறாரு. போகிற வழியில் ப்ளஸ் பேனரை பார்க்குறாரு. அங்கே கல்யாண நாள் ஃபோட்டோ ஒட்டியிருக்குது பேனரில். சாமுண்டீஸ்வரியோட கல்யாண நாள். உடனே அந்த மண்டபத்துக்கு போக சொல்லி டிரைவரை கேட்குறாரு. டிரைவர் எனக்கு வழி தெரியும், நான் கூட்டிக்கிட்டு போகிறேன்னு சொல்கிறாரு. ஹாஸ்பிட்டல் டாக்டர் மறுபுறம் கார்த்திக்கு ஃபோன் பண்ணி விஷயத்தை சொல்கிறாரு. தப்பித்து போனதா யாருக்காவது ஃபோன் பண்ணியிருந்தால் அந்த நம்பரை வாங்கி கொடுங்கன்னு கேட்குறாரு கார்த்திக். சிஸ்டர்கிட்ட ஃபோன்லேருந்து நம்பரை கொடுக்குறாங்க. அது மாயாவுடைய நம்பரு. மாயாவுடைய வீட்டுக்கிட்ட போய் நிற்கிறாரு மகேஷ் வரானா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஆனால் மாயா மகேஷ் எதிர்பார்த்து வெளியே காத்துக்கிட்டு இருக்கிறா. அங்கே மகேஷ் வர்ற மாதிரி தெரியல. உடனே அவர் கிளம்பிடுறாரு. ஆட்டோவில் வர்ற மகேஷ் கல்யாண மண்டபத்துக்கு வராரு. கையில் காசு இல்லாதனால டிரைவர்கிட்ட நான் வீட்டுக்கு போய் ஃபோன்பே ஜிபே மூலயமா அனுப்பிச்சி விடுறதா சொல்லிவிட்டு மண்டபத்துக்குள்ளே வராரு. மண்டபத்துக்குள்ளே வர்ற மகேஷ் ரேவதியை எப்படியாவது பார்க்கணுன்னு முடிவு பண்ணுறாரு. ஒரு குழந்தைகிட்ட இந்த ரூமில் ராஜா இருக்கிறதா சொல்லி வர சொல்லி தகவல் சொல்கிறாரு. ராஜா இருக்கிறதா நம்பி அங்கே ரேவதி வரா. அங்கே பார்த்தா மகேஷ் நிற்கிறாரு. நீ எப்படி இங்கே வந்த, அப்படி கோமாளத்தானே இருந்தேன்னு ரேவதி கேட்குறா. அந்த டிரைவர் கட்டின தாலியை அறுத்து போட்டுட்டு வா, நம்ம எங்கேயாவது போயிடலாம் அப்படின்னு ரேவதியை கூப்பிடுறாரு. அன்னிக்கிட்டே தவறான உறவு வச்சுக்கிற நீலாம் ஒரு ஆளான்ற மாதிரி அசிங்கப்படுத்துகிறா மகேஷை ரேவதி. உண்மை உனக்கு தெரிஞ்சு போச்சான்னு சொல்கிற மகேஷ். நம்ம 2 பேரும் காதலித்தோம், ஆனால் நான் உன்னை அடையாம விட மாட்டேன் அப்படின்னு தாலியை அறுக்க வராரு. 2 பேரும் நடக்கிற தள்ளு முள்ளில் கீழே விழுந்து ரேவதி மயக்கமாயிடுறா. உடனே தாலி அறுக்க முயற்சி பண்ணும்போது ரூமுக்குள்ளே யாரோ வர்ற மாதிரி சவுண்டு கேட்குது. அவங்க அக்கா பூஜை செய்கிறதுக்கு எது விளக்க தேடி உள்ளே இருக்க வரா. அவர் பாத்ரூமுக்குள்ளே மறைஞ்சிடுறாரு. ரேவதியை கட்டை கீழே ஒழிச்சு வச்சிடுறாரு. பார்த்துட்டு இல்லைன்னு போயிட்டு உடனே திரும்ப சாமுண்டீஸ்வரியை கூட்டிக்கிட்டு வரா. திரும்ப தாலி அறுக்க முயற்சி பண்ணும்போது யாரோ வர சவுண்டை கேட்டுட்டு திரும்ப போய் பாத்ரூமில் நுழைஞ்சிக்கிறாரு. விளக்க தேடி பார்த்து எடுத்துக்கிட்டு போயிடுறாங்க. கட்டிலேருந்து மேலே ரேவதியை படுக்க வச்சு தாலி அறுக்க முயற்சி பண்ணும்போது திரும்ப சுயநனவுக்கு வந்துடுற ரேவதி. 2 பேருக்கும் தள்ளு முள்ளு நடக்குது. அப்போ பலாபாலன்னு அரைஞ்சிடுறா. அரைந்து கீழே தள்ளும் ரேவதி. பிறகு மீண்டும் கோமா ஸ்டேஜுக்கு போயிடுறதுனால மயக்கமாயிடுறாரு மகேஷ். அப்போ கார்த்திக் அங்கே வந்துடுறாரு. நடந்த விஷயத்தை சொல்கிறாங்க. பிறகு நீங்கள் எதுவும் யாருக்கும் தெரிய வேணாம், நான் யார்கிட்ட சொல்லாதீங்க, நான் போய் ஹாஸ்பிட்டலில் இவரை மீண்டும் டாக்டர்கிட்ட சொல்லி விட்டுட்டு வந்துடுறேன்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிடுறாரு. அங்கே சேர்த்து என்னாச்சுன்னு கேட்குறாரு. திரும்ப கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டு தான் சொல்கிறாரு. நினைவு தெரிஞ்ச உடனே தகவல் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. அந்த இடத்துல சித்ரா அங்கே இருக்கிறவங்ககிட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கிறா. மாமா ரூமில் மாமா மட்டும்தான் இருக்கிறாரு, அந்த டிரைவர் இல்லை. டிரைவர் கண்டிப்பாக கலச பூஜைக்கு தான் போயிருப்பான் அப்படின்ற மாதிரி அங்கே இருக்கிறவங்ககிட்ட சொல்லி பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் மாப்பிள்ளை வெளியே நிற்கிறதா ஒருத்தவங்க சொல்கிறாங்க. வெளியில் இருப்பதாகவும் ஆரத்தி எடுத்தால் தான் உள்ளே வருவன்னு அடம் பிடிக்கிறதாகவும் சொல்கிறாங்க. அங்கே சித்ராவும்